அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திரை விமர்சனம். கமல் பிரகாஷ் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார், திவ்யபாரதி, குமரவேல் ஆண்டனி மற்றும் பலர் நடித்து வெளியாகியிருக்கும் படம் கிங்ஸ்டன். இசை, தயாரிப்பு ஜிவி பிரகாஷ்குமார். கதை: தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள தூவத்தூர் மீனவ கிராமத்தில் கதை தொடங்குகிறது. அங்கிருக்கும் மீனவ மக்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்வதில்லை. அப்படியே மீன் பிடிக்க சென்றாலும் பிணமாகத்தான் கரை ஒதுங்குகின்றனர். 1982 இறந்து போன போஸ் என்பவரின் கெட்ட ஆத்மாதான் கடலுக்கு செல்லும் எல்லாரையும் மீன் பிடிக்க விடாமல் ஆட்டி படைக்கிறது என மக்கள் எல்லாரும் நம்ப தொடங்குகின்றனர். அதே நேரத்தில் தூவத்தூர் கிராமத்தில் இருக்கும் கன்னி பெண்களும் இருட்டில் மாயமாகி அடுத்த நாள் பிணமாக கரை ஒதுங்குகின்றனர். அடுத்தடுத்து நடக்கும் மர்மங்களுடன் தூவத்தூர் மீனவ கிராமத்தில் பிணவாடைதான் அடிக்கிறது. 1982 தொடங்கிய கதைக்கு முடிவு கிடைத்ததா? தூவத்தூர் மக்களை நாயகன் கிங் மீட்டாரா இல்லையா என்பதே படத்தின் மீதி கதை. ஒரு போட் வாங்கி மீன் பிடித்து பெரிய ஆளா வரணும் என்பதுதான் கிங் வாழ்நாள் ஆசை. அந்த கிங் கதாபாத்திரத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் நடிப்பிலும் நடனத்திலும் சிறப்பாக நடித்துள்ளார். அவரது காதலி கதாபாத்திரத்தில் திவ்யபாரதி சிறப்பாக நடித்துள்ளார். அழகம்பெருமாள், சேத்தன், குமரவேல் ஆண்டனி ஜிவி பிரகாஷுக்கு நண்பர்களாக வந்தவர்கள். அந்த சிறுவன் என அனைவரும் மிக சிறப்பாக நடித்துள்ளனர். தாமஸ் கதாபாத்திரத்தில் நடித்த தாமஸ் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியுள்ளார். ஜிவி பிரகாஷ் இசையில் உருவான பாடல்கள் நன்றாக இருந்தது. பின்னணி இசையும் ரசிக்கும்படி உள்ளது. ராசா ராசா பாடல் அருமை. கோகுல் பினாயின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலம். VFX காட்சிகள் அருமை. மீனவ கிராமத்தை வைத்து திகில் நிறைந்த பேய் படமாக எடுக்க முயற்சித்த அறிமுக இயக்குனர் கமல் பிரகாஷை பாராட்டலாம். திரைக்கதையில் சுவாரஸ்யம் இல்லாததால் என்ன சொல்ல வருகிறார் இயக்குனர் கமல் என்பது சற்று தடுமாற்றமாகத்தான் இருக்கிறது. இரண்டாம் பாதியில் காற்று, மழை, கடல் சீற்றம், கடல் முழுக்க மண்டை ஓடுகள் என திகிலை ஏற்படுத்தினாலும் பெரிதான ஒரு மர்மத்தை பார்த்த ஃபீல் வரவில்லை. தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளராக, நடிகராக ஜிவி பிரகாஷ் வெற்றி பெற்றவர். தயாரிப்பாளராக வரும்போது நல்ல படத்தை கொடுத்திருக்க வேண்டாமா? வாழ்த்துக்கள். அச்சாரம் டிவி நேயர்களுக்கு நன்றி. அச்சாரம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.